22ஆம் தேதி சனிக்கிழமை ராமனுமான் நகரில் ஒரு 5.5 சென்ட் ஃபைனல் ரேட்டே 3 லட்ச ரூபான்னு அப்லோடு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த ஃப்ளாட்டு சோல்ட் அவுட்டு. நல்லபடியாக பத்திரம் போட்டாச்சு. 4:30க்கு தான் பத்திர ஆஃபீஸுக்கு போயிட்டு பத்திரத்தை வேகமாக போட்டுட்டு வாங்கினவரும் பெரிய புள்ளி விற்றவரும் பெரிய புள்ளி, அதனால் நாங்கள் வீடியோவில் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நேராக லேஅவுட்டுக்கே வந்தாச்சு. இந்த ஃப்ளாட்டு தான் 83ஆம் நம்பர் ஃப்ளாட்டு. ஃபைனல் 3 லட்ச ரூபான்னு போட்டிருந்தேன். ராமனுமானரில் நாங்கள் 3 ப்ராப்பர்ட்டி, நம்ம கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டில் 3 ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தேன். அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு 5.5 சென்ட் ஃப்ளாட்டு, அதுவும் நாங்கள் தான் முடித்தோம். அப்படியே பின்னாடி இருக்காருங்க அந்த பழைய வீடு, அது ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு போட்டோம். அந்த வீடும் நாங்கள் தான் முடித்தோம். இந்த 83ஆம் நம்பர் ஃப்ளாட்டும் நாங்கள் தான் இன்றைக்கி பத்திரம் போட்டாச்சு. சனிக்கிழமை எத்தனாம் தேதி? 22. நான் 22ஆம் தேதி இதே டைமுக்கு தான் வந்து அந்த வீடியோ எடுத்து நைட்டு அப்லோடு பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து பார்ட்டி வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி பத்திரம் போட்டாச்சு. பத்திர ஆஃபீஸில் வந்து முடிச்சுட்டு அப்படியே நேரம் இங்கே தான் வரோம். கமிஷனையும் காட்டிடுமா, 2% கமிஷன் தான். இதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கும், நேர்மையாக பண்ணுறோம். இங்கே நடப்பு என்னவோ அந்த ரேட்டை தான் நாங்கள் வீடியோலேயே போட்டோம். என் ஓனர்கிட்ட கேட்டேன், என்ன விலை உங்களுக்கு ஃபைனல் அப்படின்னோம். இங்கே நடப்பு என்னன்னு நாங்களும் விசாரித்தோம். ஃபைனல் ரேட்டும் கரெக்டாக தான் சொன்னார். சென்ட்டுக்கு எனக்கு 3 ரூபா ஃபைனலாக வேணும்னு சொல்லி கேட்டார். அந்த ரேட்டையே தான் நாங்கள் வீடியோலையும் போட்டோம். நேரில் வந்து பார்த்தாங்க, ஓனர்கிட்ட பேசினாங்க, நல்லபடியாக முடிச்சாச்சு. என்னம்மா ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ராமனுமான் நகரில் வேறு எங்கேயும் ஃப்ளாட்டு இருந்துச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கமிஷன் கொடுத்தா போதும். இன்றைக்கி ஒரு அருமையான ஃப்ளாட்டு மேற்க பார்த்து அமைஞ்சது 83ஆம் நம்பர் ஃப்ளாட்டு சோல்ட் அவுட்டு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.